வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் 28 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உள்ள நிலையில் தற்பொழுது கோவை மாவட்டத்தில் 3 முக்கிய தொகுதிகளை குறிவைத்து காங்கிரஸ் தனது அரசியல் நகர்வுகளை வேகமெடுத்துள்ளது. அதனால் இந்த ஜெல்பேட் தொகுதிகளை திமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளும் திரும்பி கேட்பதாக கூறப்படுவதால் முதல்வர் ஸ்டாலினுக்கு புதிய சிக்கல் உருவாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த முறை எளிதாக உருவாக்கவில்லை. ஆரம்பத்தில் காங்கிரஸ் 41 தொகுதிகள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரியது. இதற்கு திமுக இணங்காததால் இரு கட்சிகளும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் வழங்கப்படுவது உறுதியானது. கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை கூடுதல் வலிமையுடன் களமிறங்க திட்டமிட்டு உள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது காங்கிரசின் எம்எல்ஏ எண்ணிக்கை 17 குறைந்து உள்ளது. இதனால் முன்னர் வெற்றி பெற்ற 17 தொகுதிகளையும் மீண்டும் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கோரியுள்ளது. ஆனால் அவற்றில் 7 தொகுதிகளை திமுக ஒதுக்க மறுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருத்தாச்சலம், ஊட்டி, அறந்தாங்கி, நாகநேரி, சிவகாசி, தென்காசி, ஸ்ரீவைகுண்டம் போன்ற தொகுதிகள் இதற்குள் அடங்கும். இது கூட்டணிக்குள் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பின்னணியில் காங்கிரஸ் கட்சி மாற்று வாய்ப்புகளை ஆராய துவங்கி தனது கவனத்தை கோவை மாவட்டத்திற்கு திருப்பியுள்ளது. கோவை தெற்கு, கோவை வடக்கு, சூலூர் ஆகிய 3 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது காங்கிரசின் நோக்கமாக உள்ளது. கோவை தெற்கு தொகுதி அரசியல் ரீதியாக மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த தேர்தலில் இத்தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் 3 இடம் பெற்று இருந்தாலும் அங்கு கிடைத்த வாக்கு விகிதத்தை முன்வைத்து மீண்டும் அந்த தொகுதியை கோர திட்டமிட்டு உள்ளது. அதே நேரத்தில் மக்கள் நீதி மையமும் இத்தொகுதியை கேட்பதால் போட்டி கடுமையாகி உள்ளது. கோவை வடக்கு தொகுதியிலும் கடும் போட்டி நிலவுகின்றது. கடந்த தேர்தலில் அதிமுக மிக சிறிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் திமுக வெற்றியை நெருங்கியிருந்தது. இதனால் அந்த தொகுதியை திமுக தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் சூழல் உள்ளது. அதே வேளையில் காங்கிரஸ் அதனை தங்களுக்குள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றது. சூலூர் தொகுதியிலும் இதே போன்ற நிலை காணப்படுகின்றது. அதிமுக கைப்பற்றிய இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மீண்டும் கேட்கிறது. இதற்கிடையில் காங்கிரசும் இந்த தொகுதியை குறிவைத்து இருப்பதால் கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு மேலும் சிக்கலாகி உள்ளது. மொத்தத்தில் கோவை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் கிடைக்கும் என்பது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் திமுக கூட்டணிக்குள் கடும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த முடிவுகள் தேர்தல் முன்பட்ட அரசியல் சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகின்றன. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.